உண்டாகும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர். ஆதலால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். ரோமையர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8:15வது வசனம். நம்ம குடும்பத்துக்காக ஓயாமல் உழைக்கிறவர் யாருன்னா அப்பா. இந்த ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா 1000 ஆசிரியர்களுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. சில விஷயங்கள் நம்ம அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கலாம். இந்த அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்து பாரத்தை அப்படியே நெஞ்சில் சுமப்பாங்க, பிள்ளையை தோல் மேலே சுமப்பாங்க, தோல் மேலே சுமந்து உலகத்தை காட்டுவாங்க. அப்பாவோட கையை பிடிச்சு நடக்கும் பொழுதே ஒரு புதிய சக்தி, ஒரு தைரியம், துணிச்சல் நமக்கு வரும் இல்லையா? சிறு வயதில் நம்ம எல்லாரும் அப்பா கையை பிடிச்சு நடந்துருக்கோம். அப்போது ஏதாவது ஒரு அச்ச உணர்வு வருதுன்னு வச்சுக்க, எதையோ ஒன்று பார்த்து நம்ம பயப்படுறோன்னா உடனே அப்பா நமக்கு முதல்ல வந்து நின்று என்ன சொல்ல, தைரியம் சொல்லுவார். கவலைப்படாத, தைரியமாக இரு, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நீ என் பிள்ளை, நீ பயப்படலாமா, நீ யார் பிள்ளை அப்படின்னு என்ன பண்ணுவார். அப்பா வந்து நமக்கு தைரியம் கொடுக்குற, ஒரு அச்சத்திலிருந்து நம்ம வெளிவருவதற்கு உதவி செய்கிற உதவியாளராகவும் அப்பா இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பாக்களும் தன்னுடைய பிள்ளையை குறித்த எதிர்கால கனவு வச்சுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஏன்னா என் பிள்ளை என்னை விட அதிகமாக இருக்கணும், நல்ல ஒரு நிறைய விஷயங்களை வளரணும் அப்படின்றதுல இருப்பாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க தாறுமாறாக போயிடக்கூடாதுன்றதுல அப்பா கண்காணிப்பு கண்டிப்பான அப்பாக்களும் இருக்கலாம். வந்து வாலிப வயது பையனுங்களுக்கெல்லாம் பிள்ளைங்க பசங்களுக்கெல்லாம் தகப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வில்லனை போலவே காட்சி அளிப்பாங்க. ஏன்னா அப்பா கண்டிப்போடு இருப்பார், ஆனால் உள்ளுக்குள்ளே பாசம் இருக்கும், ஒரு பயம்தான். பிள்ளைங்க நல்ல விதத்தில் வரணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு அப்பா கண்டிப்போடு இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கு மேலே பிள்ளைய வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பாருப்பான்னு சொல்லி தோல் மேலே தூக்கி கொண்டாடுறவங்க அப்பா, உலகத்தை காட்டுகிறவர். அப்போது நிறைய விஷயம் இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்பாக்களுடைய அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் நம்ம சொல்ல முடியும். நிறைய நேரங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடந்தே போவாங்க, அவங்களுக்கான புத்தாடைகளை வாங்கிக்க மாட்டாங்க. எல்லா வீட்லேயும் அப்பாக்கள் அப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து நல்ல ஒரு காலணி செருப்பு கூட பார்த்தீங்கன்னா அது தேய்ந்து போயிருக்கும், அப்படி தான் போடுவாங்க. ஆனால் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ நல்லா செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு கேட்குறதுலாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் அது எப்படி இவங்க பணம் திரட்டுறாங்கன்னு கூட தெரியாது, அந்தளவுக்கு எல்லாரும் நல்லா வச்சுட்டு இவங்க தியாகம் அதிகமாய் பெற்றவர்களாய் ஒவ்வொரு அப்பாக்களும் தந்தையர்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு அப்பாவும் தான் பிள்ளை தன்னை போல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு விருப்பம், தான் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்கால கனவு விருப்பம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவ்வளோ நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது உலகத்தில் இருக்கிற அப்பாக்களே இந்த மாதிரி நினைக்கும் போது நம்மை படைத்த கடவுள், நம்மை படைத்த பரம தந்தை நம் மீது எவ்வளவு நம்பிக்கை வைச்சிருப்பார், அவர் என்ன எதிர்பார்ப்பு நம் மீது வைத்திருப்பார். என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை தவறி போயிடக்கூடாது, என் பிள்ளை என்ன மாதிரியே இருக்கணும், என்ன விட ஒரு படி மேலே கூட வரணும், இதெல்லாம் நம்ம மேலே வச்சுருக்கேன். அதனால தான் அவர் நம்ம எப்படி கூப்பிடணும்னு நம்ம சொல்லி அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிட்ற புத்திர சுவீகாரத்துடைய ஆவியை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். அப்படி என்றால் அவரை அப்பா பிதாவேன்னு கூப்பிட்ற நாம, அப்பா தந்தையே என்று அழைக்கிற நாம அவரை போல நாம் வாழ்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்போது நாம் கடவுளை போல இருக்க முடியாது, எல்லாரும் கடவுள் ஆகிட முடியாது. ஆனால் அதை எப்படி வாழலான்றது இயேசு கிறிஸ்து நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒரு மனிதனாக வந்து இறைமகன் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இயேசுவை போல அவர் என்ன பாதை காட்டினாரோ, அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அத்தனையும் நாம் செயல்படுத்துவதற்கு நம்ம முயற்சி செய்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் வாழ வளர கிருபை தாரும். மீன் பேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுள்.